Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நோம்பு முடிய போகுது, அடுத்தது ஈத் வரப்போகுது. ஸோ ஈதுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 3 டெசர்ட் ரெசிபிஸ் தான் காட்ட போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் முதல்ல பார்க்க போகிற ரெசிபி என்னாண்டா மேங்கோ பீடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். அதாவது பழுத்த மாங்காய் ஒரு 500 கிராம் வார மாதிரி நிறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா பழுத்த இனிப்பான மாங்காயாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அதை நான் நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை கிரைண்டரில் போட்டு தண்ணி ஒன்றுமே விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, ரொம்ப நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் எடுத்திருக்கேன், வார்மான மில்க். அதில் ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கொள்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை அதில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற சாஃப்ரான் மில்க் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சாஃப்ரான் மில்க் சேர்க்குறதால நல்ல வாசமும் கிடைக்கும், அதோட கொஞ்சம் கலரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொண்டு, பிகாஸ் மாங்காயிலையும் சில நேரம் இனிப்பான மாங்காயாக இருந்தால் நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதையும் சேர்த்து சீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நான் 1.5 கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வீட்டில் டீக்கு யூஸ் பண்ணுற எந்த மாவு வேண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அதையும் சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுப்பை குறைவான தீயிலே வச்சுக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கொள்ளுங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது எந்த பதத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் ஹல்வா எல்லாம் கிண்டி எடுப்போம் பார்த்தீங்களா, அதாவது சட்டியை விட்டு அது லேசாக அப்படியே கலண்டு வர மாதிரி ஒரு பருவத்தில் இருக்கணும். அதாவது நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா திரண்டு வரணும், சட்டியில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. அப்புறமா அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு அளவு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, அதாவது பீடான்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன சைஸாக பிடிக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விரும்பின ஷேப்ஸில் பிடிக்கலாம். ஸோ நான் ஒரு சின்ன சைஸ் பீஸ் எடுத்து அதை நல்லா கையில் உருட்டிக்கொள்கிறேன். உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், அதாவது குழிவான ஸ்பூன் இருந்தால் நீங்கள் அதை இந்த மாதிரி நடுவில் அமர்த்தி விட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கையாலேயே நீங்கள் அந்த மாதிரி ஒரு விரலை வச்சு அமர்த்தினீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா பதிஞ்சிரும். நல்லா ஒரு கிராக்ஸும் இல்லாத மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பீடா சரியான முறையில் நீங்கள் சரியான பதத்தில் செஞ்சு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மேலால் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா அப்படி ஏதாவது வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காட்ட போகிறது சபுடானா புடிங், அதாவது சவ்வரிசியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான யம்மியான அழகான ஒரு புடிங் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 கப் அளவு சவ்வரிசி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ண விடுங்க. சவ்வரிசி நல்லா டிரான்ஸ்பெரண்ட்டாகி வரணும். இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிறது நல்லா டிரான்ஸ்பெரண்ட்டாகி வரணும். அது வரைக்கும் குக் ஆகட்டும். அது பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இப்போ இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்.
இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். எதில் புடிங் செய்ய போகிறீங்களோ அந்த பேன் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை வந்து நான் கேரமல் பண்ணிக்கொள்ள போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிற பேன்லேயே நீங்கள் வந்து கேரமல் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்போ அதையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பால் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு 2 முட்டை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு சீனி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு வெனிலா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பூண்டையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லோ கலர் மாதிரி இந்த கலரில் வர வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துட்டு 1 கப் அளவு பால் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. செஞ்சு வச்சுருக்கிற சவ்வரிசியை ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதில் வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற அந்த மில்க் மிக்சரையும் இதில் வந்து நான் வடிகட்டி இதில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சவ்வரிசி வந்து கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும். அதெல்லாம் சேர்த்து நல்லா உடைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், நாங்கள் கேரமல் பண்ணின சுகர் நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ அதில் வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற இந்த புடிங்கை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது நல்லா சூடாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இந்த ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா கத்தி விட்டு இந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி திருப்பி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஒரு புடிங் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், ஹனிகாம் மாதிரியே இருக்குது. இதை வந்து கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இந்த சவ்வரிசி வாயில் கடிப்படுற நேரம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் காட்ட போகிற ரெசிபி அவல் கேசரி. நீங்கள் வந்து ரவையில் கேசரி பண்ணியிருப்பீங்க. அவல் இருந்தால் இந்த முறை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவு கருப்பட்டி எடுத்து அதை நான் துருவி வச்சுக்கொள்கிறேன். அதை சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதை நான் நல்லா கொதிக்க விட போகிறேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதை வந்து வடிகட்டி வேறையாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் சின்ன சின்ன பீசஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நான் நல்லா வறுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ரெய்சின்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுவும் நல்லா ஊதி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கொள்ளுங்க. இதுவும் சேர்ந்து நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து வேறையாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து அதே பேனில் வந்து நான் 1 கப் அளவு அவல் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் சிவப்பு அவல் அப்படி இல்லாட்டி வெள்ளை அவல் எது வேணுண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராகி வரணும். இப்படி நீங்கள் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மொறுமொருண்டு கையால் நல்லா உடையணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை வறுத்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ அதையும் வேறையாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் வந்து 1 கப் அளவு பால் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட ஒரு 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கொள்கிறேன். ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நாங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அவலை இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இதையும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணும். அதாவது அவலும் நல்லா குக்காகி பாலும் நல்லா அளவில் குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் ஆட் பண்ணின பால் கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க.
இப்போ இதில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கொள்ளுங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கருப்பட்டியும் அவலும் எல்லாம் சேர்ந்து நல்லா வற்றி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொங்கல் பதத்தில் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் செஞ்சு வச்சுருந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட்ஸையும் ரெய்சின்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு பொங்கல் மாதிரியே இருக்கும். சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் வழமையாக ரவா கேசரி தான் சாப்பிடுவோம். இந்த அவலில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். அதுவும் சுட சுட செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சான்ஸே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் இந்த சேனலை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸோடு நான் உங்களை இனி வரும் வீடியோஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பபாய்.